ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். பள்ளி சத்தம் கேட்குறது ரொம்ப நல்லது. பள்ளி சத்தம் அடிக்கடி எந்த வீட்டில் இருக்குதோ அங்கே இறை சக்தியும் நம்ம மூதாதையர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ப்ளஸ் எனக்கு சித்தர்களுடைய அருளும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு பள்ளி இருக்கும். அந்த பூஜை ரூமுக்கு இந்த பள்ளியை தான் நான் அடிக்கடி பார்ப்பேன். எல்லா பள்ளியும் எல்லா இடத்துலையும் வந்து உட்காராது. அந்த ஒரு பள்ளி அந்த ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணும். அப்போ அந்த இடத்த தெய்வீக சக்தி நிறைந்த அந்த பள்ளி உட்கார்ந்து இருக்குது. மேற்கு திசையில் சவுண்டு கேட்டுச்சுன்னா பண வரவு அதிகமாக இருக்க போகுது, வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது, மற்றவங்களுக்கு உதவி செய்தல், ஜீவ சமாதியை தேடுபவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் பள்ளிகள் பாத்ரூமில் இருக்கும். தென்கிழக்கில் பள்ளி சத்த போட்டால் உங்களுக்கு வந்து என்னன்னா கலகம், பெண்களால் நெகட்டிவ்ஸ் உருவாகும். தென்கிழக்கில் பள்ளி சவுண்டு வரக்கூடாது. அதே இது தென்மேற்கில் வந்தா அதே மாதிரி பூஜை ரூமில் சில பேர் வெள்ளி பள்ளி வாங்கி கூட கும்பிடுவாங்க. ஏன்னா லட்சுமி கடாட்சம் இல்லையா, அதனால அது வெள்ளி பள்ளியை வச்சு கூட அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. பள்ளி வந்து எந்த திசையுமே இல்லாம உச்சந்தலைக்கு மேல வந்து சொல்ற மாதிரியான தருணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி பள்ளி சொன்னா என்ன பலாபம்? அது வந்து நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் பிரபஞ்சம் நமக்கு சொல்ல உணர்த்துவது போல அர்த்தம். கெடுபலன் வர்றதை முன்னாக்கூட்டி அறிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். அது பாசிட்டிவ் கிடையாது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பொதுவாகவே வந்து வீட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தர் வந்து பல்லி அப்படின்னு சொல்லலாம். இந்த பல்லிகளை பொறுத்த வரைக்குமே வந்து வீட்டில் பல்லி சத்தம் கேட்குற வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ள வீடா இருக்குமா? பல்லி சத்தம் கேட்கறது நல்லதா கெட்டதா? பள்ளி சத்தம் கேட்குறது ரொம்ப நல்லது. பள்ளி சத்தம் அடிக்கடி எந்த வீட்டில் இருக்குதோ அங்கே இறை சக்தியும் நம்ம மூதாதையர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ப்ளஸ் எனக்கு சித்தர்களுடைய அருளும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பள்ளி வந்து சவுண்டு பள்ளியை அடிக்கடி நம்ம வெளியில் எங்கேயும் போகும்போது பள்ளியை பார்க்குறதும் நமக்கு அவ்வளோ பெரிய லக்கை கொடுக்குது. அதனால் பள்ளி இருக்கிறது, பள்ளி சவுண்டு கேட்பது, இது எல்லாமே சிறப்பானது தான். நிச்சயமா. சிலர் வந்து சிலருடைய வீடுகளில் வந்து பூஜை ரூம்ல பல்லி இருக்கும், சிலருடைய வீடுகளில் வந்து வரவேற்பறையில இருக்கும், சிலருடைய வீடுகளில் வந்து இதே வந்து சமையலறையில இருக்கும், கழிவறையில கூட நம்ம பார்ப்போம் பல்லிகளை. இது இது எல்லாத்துக்குமே ஒரே பலன்கள் தானா, இல்லது இதுக்கு வேற வேற அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது வரவேற்பறை அறையில் பள்ளிகள் இருப்பது மிக மிக சிறப்பு. வரவேற்பறையில் இருப்பது வந்து பள்ளி வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியது. அது வந்து வரவேற்பறையில் இருப்பது நம்ம லட்சுமி வீட்டுக்குள் இருப்பது போல் ஒரு இது. அதாவது வந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரு நிம்மதி கொடுக்குற இடம். அதே மாதிரி லட்சுமி அம்சம் மட்டும் இல்லாமல் இது மகான்கள் சித்தர்களுக்குள்ள இடம் அமைப்புடையது பள்ளி. அப்படிங்கிறதுனால எனக்கு என்னென்னா வரவேற்பறையில் வந்து நான் மகான்கள் ஃபோட்டோஸ் நிறைய வைக்கிறது சிறப்பு அப்படின்னு. அந்த மகான்கள் ஃபோட்டோக்கு அருகிலும் அந்த பக்கத்தில் பின்னாலையும் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ ஒரு உருவம், அதில் ஒரு ஜீவன் உட்கார்ந்து அந்த பள்ளியாக தான் இருக்கணும். அந்த ஜீவன் ஒய்யாமல் அந்த ஃபோட்டோக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வழிபாடு பண்ணும்போது பொதுவாக நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு வழிபாடு பண்ணுறோம், ஒரு விஷயம் பேசும்போது எப்போவுமே நம்ம வந்து அந்த பள்ளி வந்து அப்படியே சத்தம் போடும். அந்த சத்தம் போடும்போது அது வந்து தஸ்து அப்படிம்பாங்க, ததஸ்து அப்படிம்பாங்க. ததஸ்துன்னா அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம எந்த விஷயம் பேசினாலும் அந்த வந்து ததஸ்து அப்படிங்கிறோம் அந்த பள்ளி. அந்த ததஸ்துங்கிறது அப்படியே நடக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ முன்னால், மகான்கள் ஃபோட்டோ முன்னால் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க, இல்லாட்ட ஏதாச்சும் வேண்டுதல், ஏதாச்சும் தியானம் பண்ணும்போது திடீர்னு தலையை மட்டும் காமிச்சிட்டு அப்படி போகும். அது வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுடைய பொருள் உங்களுக்கு வந்து நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே இது வந்து அந்த பள்ளி வந்து சவுண்டு கொடுக்கும், அந்த பின்னால் உட்காந்து சவுண்டு கொடுக்கும். அப்படி சவுண்டு கொடுத்துட்டா நீ கேட்டது நடக்கும், அப்படி நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
கொடுக்கும். இந்த மாதிரி பல்லி வந்து அந்த ஃபோட்டோ கிட்டேயே இருந்து ட்ராவல் பண்ணுற அந்த இடத்தில் கண்டிப்பாக மகான்கள் சித்தர்களுடைய அருளாசி இருக்குது. நம்ம முன்னோர்களும் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால இந்த மாதிரி ஹாலில் வந்து அந்த பல்லி இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ வலிமை தருகிறது. அப்படி அதே மாதிரி பூஜை ரூமில் சில பேர் வெள்ளி பல்லி வாங்கி கூட கும்பிடுவாங்க, வச்சு பூஜைக்கு எடுத்துக்குவாங்க. ஏன்னா லட்சுமி கடாட்சம் இல்லையா, அதனால அது வெள்ளி பல்லியை வச்சு கூட அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு பூஜை ரூமில் பல்லி வந்து எப்போவுமே அதில் நிற்காதுங்க. ஒரு பூஜை பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டெல்லாம் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப பல்லி ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு பூஜை பண்ணுவதில் அது டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது, பயங்காட்டுதலே பண்ணது கிடையாது. ஆனால் அந்த பூஜை ரூமை ஒதுங்க வைக்கும் போது தான் அந்த பல்லியை பார்ப்போம். கதவை திறக்கும் போது குடுக்குடுன்னு ஓடும், அதுக்கப்புறம் அது கண்ணில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி அந்த பல்லி வந்து பூஜைக்கு இடையூறாக இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஆனால் அது வந்து பூஜை ரூமில் வந்து அது வந்து ஃபுல்லாகவே உலாவிட்டு எல்லா ஃபோட்டோலையும் உலாவிட்டு போயிட்டு தான் வரும். அதுக்குன்னு ஒரு பல்லி இருக்கும். அந்த பூஜை ரூமுக்கு இந்த பல்லியை தான் நான் அடிக்கடி பார்ப்பேன். எல்லா பல்லியும் எல்லா இடத்துலையும் வந்து உட்காராது. அந்த ஒரு பல்லி அந்த ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணும். அப்போ அந்த இடத்த தெய்வீக சக்தி நிறைந்த அந்த பல்லி உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் பூஜை ரூமில் வந்து தண்ணி எப்போவுமே வச்சுருங்க அப்படிங்கிறது. ஏன்னா தண்ணி வச்சா அந்த பல்லி வந்து தண்ணி தாக்கத்தை தீர்த்து கொள்ளும். அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த முடியாது. அது மறுநாள் நம்ம துளசி செடிக்கோ எதுக்கோ ஊற்றிக்கலாம். அதனால் பூஜை ரூமில் தண்ணி எப்போதுமே வச்சு இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். பல்லி வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ரெண்டும். கிச்சனில் பல்லி வைப்பது நமக்கு சரியான பலனே தராது. ஏன்னா கிச்சன் வந்து நம்ம உணவுப் பொருட்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல பல்லி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உணவு விஷப்பொருட்களாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம பல்லி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்ரூமில் மேக்ஸிமம் பல்லி இருக்கிறது வந்து மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். மோட்சக்காரகன் வந்து நம்ம எங்கே அதிகமாக இருக்குன்னா பாத்ரூமில் தான். அங்கே போனால் நம்ம ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய சயின்டிஸ்ட் வந்து பாத்ரூமில் தான் நிறைய சிந்தனைகள் ஓட்டம் விட்டுருப்பாங்க. அந்த சிந்தனைகள் தான் நம்மளுக்கு நிறைய பாடம். அதனால் பாத்ரூம்ங்கிறது வந்து நம்மளுக்கு மோட்சத்தினுடைய தன்மை. அந்த இடத்துல பல்லி இருப்பது நம்ம வீட்டில் வந்து நிறைய அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்தல், ஜீவ சமாதியை தேடுபவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் பல்லிகள் பாத்ரூமில் இருக்கும். ஜீவசமாதிகளை தேடுறவங்க, மகான்களை நேசிக்கிறது, மகான் பக்கமாகவே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, சிலைகளை தேடுவதை விட மனிதன் இடத்தில் இருக்கும் தெய்வ சக்தியை தேடுபவர்கள் தான் நிறைய பாத்ரூமில் இருக்கும் பல்லிகள். அது வந்து பாத்ரூம்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது ஆக்டிவேட் ஆகும். அதனால இந்த கேள்வி நான் எனக்காக தான் கேட்டேன், இருக்கு என்ன ரீசன். ஆனா இது சரியான ஒரு பதில் வந்து இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. இதே போல நிறைய நேயர்களுக்கும் இந்த பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே போல வந்து பல்லிகள் வந்து கத்துகிற சத்தங்களின் எண்ணிக்கையை பொறுத்து வந்து பலாபலன்கள் இருக்காமா? ஆமா, கண்டிப்பாக. ஒற்றைப்படைகள் கத்துவது போது, ஒற்றைப்படைனா 2, 3 அந்த மாதிரி கத்துற சவுண்டு. ஒரு சவுண்டு கேட்டால் ஒரு சுப நிகழ்ச்சி தடப்படுது, துக்க செய்திகள் வருது அப்படிங்கிறது. அப்புறம் 2லாம் தனலாபத்தை கொடுக்குது. உன் சொல்லை வந்து நான் ஆமோதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உன் சொல் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும். 3 வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்கள், நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை வருது, நீங்கள் ஏதோ முயற்சியை வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, அதனால் நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு தைரியம் இழந்துறது, கோழையாக மாறுறீங்க, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பயப்படுறது, இதெல்லாமே கொடுக்கறதாக. 4 இருந்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக உங்களை ஆக்டிவேட் ஆகும். தொடர்ந்து அப்படி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது வந்து மன மகிழ்ச்சியாக உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற விஷயமாக. 2 பல்லிகள் சேர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறது கூட நம்ம அது தாம்பத்தியம், குழந்தைங்க, அதாவது ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பாக இருக்கும். அந்த கத்துற இடம் வந்து பார்த்துக்கணும், அது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ வந்து பல்லிகள் வந்து சொல்றது அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பல்லியை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம். பல்லி சொல்ற திக்குகளை பொறுத்து பலாபலன்கள் அமையுமா? கண்டிப்பாக எந்தெந்த திக்குக்கு தக்கன மாறும். அதாவது நான் சொல்லிட்டேன், கிச்சன் பக்கம் பல்லி இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்குள்ள ப்ராப்ளம் உருவாகுது. ஏன்னா பல்லி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து சிறு சிறு பூச்சிகள் இதுகள்லாம் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்து பல்லிகள் அதிகமாக இருக்கும். கரப்பாம்பூச்சி, சின்ன சின்ன பூச்சிகளை பிடிப்பதற்காக அந்த பல்லிகள் வரும். அப்போங்கும்போது உங்கள் கிச்சனில் சுத்தங்கள் குறைவாக இருந்தால் அந்த பல்லி வரும் அப்படிங்க. கிச்சன் சுத்தமாக இருக்கணும், அந்த பல்லிகளுடைய நடமாட்டம் குறையணும்.
அதே மாதிரி தென்கிழக்கு வந்து தான் கிச்சனாக இருக்கும். தென்கிழக்கில் பள்ளி வந்து இது பண்ணினா சத்தம் போட்டால் உங்களுக்கு வந்து என்னென்னா கலகம் உருவாகும், பெண்களால் நெகட்டிவ்ஸ் உருவாகும். இந்த மாதிரி தென்கிழக்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, சவுண்டு வரக்கூடாது, தென்கிழக்கில் பள்ளி சவுண்டு வரக்கூடாது. அதே இது தென்மேற்கில் வந்தால் நம்மளுக்கு வந்து என்னென்னா எல்லாமே அது வந்து பாசிட்டிவான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நல்லது எதுவுமே ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் உறவினர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அது மட்டும்தான். மற்றபடி பாசிட்டிவான விஷயம், உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லதான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற. அதே சமயம் தெற்கு திசையில் பள்ளி சவுண்டு கேட்டுச்சுன்னா அது செவ்வாய்க்குள்ள இடத்தில் சவுண்டு கேட்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் கோபத்தாபங்கள் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய, எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் திடீர் அதிர்ஷ்டத்துக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அது மேற்கு திசையில் சவுண்டு கேட்டுச்சுன்னா பணவரவு அதிகமாக இருக்க போகுது, வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே இது வடமேற்கில் உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சுன்னா வளர்ச்சி விஷயங்கள் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வடக்கு திசையில் இருந்தால் பிஸ்னஸில் உயர்வு கிடைக்குது அப்படிங்கலாம். இந்த வடக்கும் தெற்கும் மாற்றி மாற்றி சவுண்டு கொடுக்கும். இங்கே கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் இங்கே ஆப்போசிட்லேருந்து இவங்க சவுண்டு கொடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து பண விரயம் நெகட்டிவ் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது இங்கே இவங்க ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, உடனே அவங்க ஆப்போசிட் உள்ள பள்ளி வந்து ஒரு பதில் கொடுப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஏதோ பண விரயம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அது வந்து நம்மளுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும், பொருளாதார தடை ஏற்பட்டும், பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி சவுண்டு வரும்போது வடகிழக்கில் ஏற்படும் போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி கிழக்கு திசையிலும் நம்மளுக்கு வந்து முழுமையான நற்பலன்கள் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா அவர் ஒவ்வொரு திசைக்கும் பள்ளிகள் சொல்றது இல்ல பள்ளிகளுடைய சத்தத்தின் மூலமாக வந்து இவ்வளவு பலாபலன்கள் இருக்கு. ஆமா, பஞ்சாங்கத்துல கூட நம்ம பார்த்தோம்னா பள்ளி சொல்ற பலன், பள்ளி விழுகிற பலன் அப்படின்ற மாதிரி நிறைய பலாபலன்கள்லாம் போட்டிருப்பாங்க. மேம், இப்போ வந்துட்டு நம்ம திசைகள் எல்லாம் பார்த்தோம். இதே நேரத்துல பள்ளி வந்து எந்த திசையுமே இல்லாம உச்சந்தலைக்கு மேல வந்து சொல்ற மாதிரியான தருணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி பள்ளி சொன்னா என்ன பலாபலன்? அது வந்து நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்ல உணர்த்துவது போல அர்த்தம். இது வந்து நம்மளுக்கு வந்து முன்னறிப்பு, கெடுபலன் வர்றதை முன்னக்கூட்டியே அறிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். அது பாசிட்டிவ் கிடையாது. ஆனா சொல்லுவாங்கல்ல, உச்சத்து பள்ளி அச்சம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி கூட. உயிராபத்து விஷயம் இல்லை, தலையில் விழுந்தால் உயிராபத்து. இப்போ தலையில விழுறது ஒரு உயிராபத்துனா தலையிலேருந்து சொல்ற பலன் வந்து ஆகாய தத்துவத்துக்குரியது. அதனால இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு சிறிய ரகசியங்களை வந்து சொல்ல வர்ற மாதிரி அர்த்தம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. உயிராபத்தான விஷயம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வேற விஷயமாக இருக்கலாம். பொருளாதாரம் அந்த மாதிரி விஷய நெருக்கடிகள் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆகாய தத்துவத்துக்குரியது குரு காரகத்துவம். இப்போ நான் பள்ளி சொன்ன இந்த திசைகள் வந்து கிரகங்களை வச்சு சொன்னது. அதனால ஆகாய தத்துவம் குரு காரகத்துவம். குரு இவங்க வந்து பள்ளி வந்து சுக்கிரன் அம்சத்துக்குரியவங்க, லட்சுமி. அதனால குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நேர்பகையான ஒரு விஷயம். அவர் குரு வந்து நம்மளுக்கு வந்து தேவர்களினுடைய தலைவர், இவங்க வந்து சிறு தலைவர் குரு. இந்த இவங்களுக்கு தான் வந்து இவங்க ரெண்டு பேரும். அப்போ ஆகாயத்தின் மேலே இருக்கும்போது இந்த சுக்கிரனுடைய இடம் வந்து கொஞ்சம் இதாகுது. ஆனால் சூரியனை தொடும்போது சுக்கிரன் வலிமை இழந்துரும், அதுதான் தலையை தொடும்போது. அதுதான் இங்கே. அதனால தான் இந்த உயிர் ஆபத்தான விஷயம் இருக்காது. ஆனால் சில உங்களுக்கு ஒரு கைட் பண்ணாங்கன்னா அந்த கைடை ஏற்றுக்க மாட்டீங்க, இல்லாட்டி நீங்கள் கைட் பண்ணதை மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பொருளாதார விஷயம் கொஞ்சம் கவனிக்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிச்சயமா. இப்போ வந்து இதே போல உச்சத்துல சொல்ற பள்ளி இருக்கும், அதே போல நிலத்திலையும் சில நேரத்துல நின்று அது கத்துறோம், அந்த சொல்ற சவுண்டு கேட்கும். அப்படின்னா என்ன பலாபலன்கள்? நிலத்தில் சொல்லும்போது நிலம் வந்து உங்களுக்கு என்னென்னா பாதத்தில் தான் மகாலட்சுமி குடியிருப்பாங்க. ஆனால் நிலத்தத்துவத்துக்குள்ளதாக இருப்பதினால் அது வந்து அதுவும் எனக்கு வந்து பெஸ்ட்டான பலனாக தெரியாது. பாதத்தில் ஏறிட்டாங்கன்னா 2 பலன்கள் உண்டு, ஆனால் நிலத்தில் இருப்பது பெஸ்ட்டானது இல்லை. அது நிலத்தில் இருந்து சொல்வதும் சரியா இல்லை. உச்சிலும் சொல்ல வேண்டாம், கால் கீழேயும் சொல்ல வேண்டாம். ஆனால் பாதத்தில் படுவது பெஸ்ட்டு, பொருளாதார வளர்ச்சிக்கு பெஸ்ட்டு. ஆனால் அது விழுபலன்களை பாதத்தில் விழுவது பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இடது பாதம் வலது பாதம் அப்படிங்கலாம் பார்த்து நம்ம சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.
இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.